என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதை போட்டு நான் யோக்கிய போயவன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு. யாரா அந்த மேலிடம்? எவன்டா அந்த மேலிடம்? எவன் மேலிடம்? காமராஜுக்கும் இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கதவை போட்டுறாங்க இந்த மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? யாரா நீ? அந்த கதை வழி எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு? வலி வலி பாதி தேர்தலை பற்றியே சிந்திக்கிற தலைவர்கள் உருவாகிவிட்ட இந்த சூழலில் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்த மாபெரும் தலைவன் தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இறுதி மூச்சு வரை உழைத்த ஈடு இணையற்ற பெருமகனார் இந்த மண் அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதன் விடுதலைக்காக போராடி 9 ஆண்டுகள் சிறைப்பட்டு 9 ஆண்டுகள் இந்த மண்ணை முதன்மை அமைச்சராக இருந்து ஆட்சி செய்து மக்களின் மனமெல்லாம் நிறைந்த மகத்தான தலைவன் கல்வி மறுக்கப்பட்ட இனக்கூட்டத்திற்கு பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து எழுத்தறிவித்த இறைவன், அறிவு புகட்டிய ஆண்டவன், போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தலைவர் எங்கள் தாத்தா காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. இப்படி ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இருந்தாரா வாழ்ந்தாரா என்று இந்த தலைமுறை பிள்ளைகள் நம்ப மறுக்கிற அளவிற்கு உண்மையும் நேர்மையுமாக வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய பிறந்த நாளை போற்றுகிற பிள்ளைகள் அந்த தூய தலைவனின் பாதையில் நடந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக நின்று உழைத்து இந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறை மலர அரும்பாடாற்றுவோம். கேடுகட்ட இந்த பரநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வோம். இந்த மண்ணின் பிள்ளைகள் குடிகள் ஒவ்வொருவருக்கும் உண்மையான முழுமையான சுதந்திரம் கிடைப்பதற்கு அரும்பாடாற்றுவோம் என்கிற உறுதியை தாத்தா காமராஜர் அவர்கள் பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம். தமிழ் இன பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை தாத்தா காமராஜர் அவர்களுக்கு செலுத்துவதில் பெருமையில் அடைகிறோம். இதெல்லாம் தொடச்சேரிகிற காலம் வரும். என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதை போட்டு நான் யோக்கிய போயவன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு. யாரா அந்த மேலிடம்? எவன்டா அந்த மேலிடம்? எவன் மேலிடம்? காமராஜருக்கும் இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கதவை போட்டுறாங்க இந்த மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? யாரா நீ? அந்த கதை வழி எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு? யாரு? இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்கன்னு பாரு. தீரன் சின்னமலையா 2 கவுண்டர் அமைச்சர் அனுப்புறது, தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா 2 தேவர் அமைச்சர் அனுப்புறது, இமானுவேல் சேரனுக்கா தேவேந்திர 2 தலைவர் அனுப்புறது.
அழகுமுத்து கோன் நம்ம பாட்டனுக்கா 2 கோனாரில் 2 பேர் அனுப்புறது. தாத்தா காமராஜருக்கா எவனாவது 2 பேர் இந்த நாடாரில் இருந்தானா அனுப்புறது. ஆனால் அவங்க அப்பையும் சமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போகிறது. இதாண்டா திராவிடம், இதான் திராவிடம்.